நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்ல போகிறோம். கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட எதை பற்றி பேசுனேன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் அதை பயன்படுத்தினீங்க இந்த வாரம்? அல்லேலூயா. ரொம்ப அந்நிய பாஷை நிறைய பேசுனேன்னு சொல்கிறவங்க. ஆமென். God bless you. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு நான் சொன்னேன், அந்நிய பாஷை வரம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு வரம். ஆமென். அல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தோடு தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொள்வது என்பது பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்ததே என்னோடு கூட வாழும்படியாகத்தான். ஆமென். ஒருவேளை இயேசு இந்த பூமியில மனிதனாகவே இருந்திருந்தால் அவரால் எங்க மட்டும்தான் இருந்திருக்க முடியும்? எருசலேம்ல மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இருந்திருக்க முடியும் மாம்சத்துல. அவர் மாம்சத்திலிருந்து நாட்களில் எனக்காக ஜெபித்தார். எதற்காக எனக்காக ஜெபித்தார் அப்படின்னா, பிதாவின் வாக்கு தத்தம் என்னிலே நிறைவு பெறும்படியாய். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருந்தபோது தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட மட்டும் எருசலேமை விட்டு என்ன செய்யாதீங்க? போகாதீங்க. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இந்த நாள்ல அந்நிய பாஷை வரத்தினாலே, நான் கடந்த வாரத்தில் அந்நிய பாஷை வரத்தை குறித்த நிறைய காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே இந்த அந்நிய பாஷையின் வரத்தினால உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன? பெனிஃபிட்ஸ் ஆர் பிளஸிங்ஸ் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ். ஆவிக்குரிய வரமாகிய முக்கியமான வரமாகிய அந்நிய பாஷையினால தேவன் எனக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு? நீங்க சாதாரணமாகவே ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, நம்ம நார்மலா மனுஷ வாழ்க்கையில எந்த காரியத்தையுமே பெனிஃபிட் இல்லாம என்ன செய்ய மாட்டோம்? செய்யவே. நீங்க வேணா நல்லா கவனிச்சு பாருங்க. நான் எந்த நோக்கமும் இல்லாம நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாலே உண்மையா அது ஒரு பொய். ஏன்னு கேட்டா, அந்த சைட்ல இருந்து அன்பு வந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நம்மால நேசிக்க முடியும். ஆமென். unless we receive love from others we don't love them. அல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம்தான் சத்துருக்களையும் சிநேகிக்க சொல்லி கொடுத்தவர். அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லாம நம்ம எதையுமே என்ன செய்யறது இல்லை? பயன்படுத்துறதில்ல. இன்றைக்கு இருக்கிற உலகம் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பயங்கர ஸ்பீடா எதில் போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதனால என்ன பிரயோஜனம்? இப்போ நாங்க வர்றேன், ஓகே, வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் கமிங் தேர் அப்படின்னு ஈஸியா என்ன செஞ்சிருவோம்? கேட்டுருவோம். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம், இந்த வரத்தினாலே உண்டான ஆசீர்வாதம் என்ன? இன்னொன்னு சொல்றேன், தேவனும் ஒரு காரியத்தை எனக்கு கொடுக்கும் போது பிரயோஜனப்படாத ஒன்றை எனக்கு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ஆவிக்குரிய வரங்கள் 9 வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 12ஆம் அதிகாரத்துல அந்த 9 வரங்களையும் நீங்கள் நன்றாக உற்று நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், அந்த 9 வரங்களிலே லிஸ்ட்ல 8ஆவதா சொல்லப்பட்டது அந்நிய பாஷை என்கிற வரம். இந்த அந்நிய பாஷை என்கிற வரத்தை தான் திருச்சபைக்கு முதலாவதாக கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. திருச்சபைக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்டா கொடுக்கப்பட்ட வரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல முதலாவதாக கொடுக்கப்பட்டது இந்த அந்நிய பாஷையின் வரம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு தம்முடைய பரிசுத்த ஆவியை பரிசுத்த அப்போஸ்தலர்கள் மேல பொழிந்தருளின போது ஏன் அந்த அந்நிய பாஷையின் வரத்தை கொடுத்தார்? ஏன் ஒருவேளை சுகம் அளிக்கும் வரத்தை கொடுக்கல? அப்படின்றது தான் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் ப்ரையாரிட்டி நம்பர் 1 எதையா வச்சார்னா அதுல ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், ப்ரையாரிட்டி நம்பர் 1ல ஆண்டவர் வைக்கிறார்னா அதுதான் த நம்பர் 1 கிஃப்ட். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் இந்த டங்ஸ் எப்படி நம்பர் 1, வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் டங்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க. நான் பல வசனங்களை நான் உங்களுக்கு கோட் பண்ண முடியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே வல்லமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாப்பா. கலாத்தியர் 3:5. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து, அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். நல்ல கவனிங்க. ஆவியை அளித்து எதை நடப்பிக்கிறவர்? அற்புதங்களை சொல்லுங்க.
Hallelujah. When the Spirit of God comes into you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்குள்ளே என்ன நடக்க ஆரம்பிக்கிறது? சத்தமா சொல்லுங்க. ஹலோ, சத்தமே இல்லையே. அற்புதங்கள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, அற்புதம் வேணுமா? ஆவியை பெற்றுக்கொள். ஆமென். என்ன ஆவி? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்களுக்கும் ஆவியானவருக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு சொல்லும்போது the dunamis power is a miracle power. ஆமென். அற்புதங்களை செய்கிற வல்லமை இந்த அந்நிய பாஷை வரத்தின் மூலமா உங்களுக்குள்ள என்ன கிரியை செய்ய ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா the miracle power is unleashed inside you. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்குள்ள அற்புதங்களை செய்கிற வரங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்நிய பாஷை வரத்தின் மூலமா கட்டவிழ்க்கப்படும். அப்படின்றதுனால தான் எல்லா வரத்துக்கும் முந்தி எதை வச்சுட்டார் ஆண்டவர்? அந்நிய பாஷை வரத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த வரத்தினால உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்நிய பாஷை வரம் உங்களுக்குள்ள வரும்போது வேதத்துல நாம் வாசிக்கிறோம், அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் என்ன செய்ததாம்? இறங்கி வந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், அந்த நாவுகளைப் போல அக்கினி இறங்கி வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஆவியினால் என்ன செய்யப்பட்டார்கள்? நிரம்பி பரிசுத்த ஆவியானவர் தந்தருளின பாஷைகளை என்ன செய்தார்கள்? பேசினார்கள். உலகத்துல மனிதனுக்கு நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய மனிதனை தேவ ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்துகிறார். மாம்சத்துக்குரிய மனிதனை மாம்சம் என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறது. மாம்சத்துக்குரிய மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது when we obey to our body, நம்முடைய சரீரத்துக்கு கீழ்ப்படியும் போது, நல்லா கவனிக்கணும், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வருவதற்கு முன்பதாக அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? கெத்செமனே தோட்டத்துல ஜெபத்துல அப்போஸ்தலர்கள் தூங்குனாங்க. என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க. ஏன்னா அவங்க ராஜாவா எது இருந்துச்சு? உடம்ப ராஜாவா வைக்க கூடாது. எதை வைக்க கூடாது? உடம்ப அடக்கணும், கண்ணை திறக்கணும். கண்ணை சொல்லணும், ஏய் நான் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன்? உட்கார்ந்து இருக்கிறேன். இங்க கண்ணை என்ன செய்யப்படாது? மூடப்படாது. அல்லேலூயா. இங்க வந்து நீங்க தியானிக்க கூடாது, நான் உங்களுக்காக தியானிச்சுட்டு வந்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இங்க நீங்க கேட்கணும், பார்க்கணும். அல்லேலூயா. அதனாலதான் என்ன பாருங்க பாருங்கன்னு சொல்றேன். ஆமென். மாம்சம் ராஜாவா இருந்தா, மாம்சம் கிங்கா இருந்தா சொல்லும், தூங்குடா பேசாம அப்படின்னு என்ன செஞ்சிடும்? கண்ணை மூடி தூங்கிடும். அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக அப்போஸ்தலர்களுக்கு அதுதான் நடந்துச்சு. என்னன்னா ஏசப்பா சொல்றாரு, 1 மணி நேரமாவது முழித்திருக்க கூடாதா, விழித்திருக்க கூடாதா சொல்லிட்டு இவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாரு. இவனுங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நல்லா கொரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. வந்து திரும்ப எழுப்புவாரு. ஏசப்பா அந்த எழுப்புறதெல்லாம் சளைச்சவனே கிடையாது, நானும் சளைச்சவனே கிடையாது. உங்களை எழுப்பணுன்றதுக்காகவே பக்கத்தில் இருக்கிற ஆளை என்ன செய்யறது? தூங்குற ஆளை பார்த்துட்டீங்கன்னா கவலையே படாதீங்க, அப்படியே என்ன செய்யுங்க? கூப்பிட்டு பாஸ்டர் கூப்பிடுறாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்ம இங்க அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது? ஆசீர்வாதத்தை அவங்க என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதனால விழிப்பாக்கிக்கிட்டே இருக்கணும் தூங்குற ஆளை. ஆமென். சரி, அது வந்து அபிஷேகத்துக்கு முன்னாடி. ஆனா அபிஷேகம் பெற்ற பிறகு நடந்த சம்பவம் என்ன? எல்லாரும் தூங்கினாலும் இவங்க என்ன செய்யறது இல்ல? தூங்குறதே இல்லை. அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெற்ற பிறகு இரவெல்லாம் பாடி துதித்தார்கள், இரவெல்லாம் ஜெபித்தார்கள். அப்படிப்பட்ட மாற்றம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, ஆவியானவர் ஆவியை, உனக்குள்ள இருக்கிற ஆவியை, மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவியை ராஜாவாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. சில நேரம் நீங்க என்ன செய்ய முடியும்? இப்பயும் மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியும், நீங்க இப்பயும் கூட மாம்சத்துக்கு ஈல்டு பண்ண முடியும். ஆனா நீங்க என்னைக்கு ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களோ, ஆளுகை செய்கிறீர்களோ, அன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் மிகவும் அழகாக ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அழகாக சொல்லி இருக்கிறார். எடுத்து வாசித்து பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நான் சொல்லுகிற வசனங்களை வாசிங்கள். 13ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை. நல்ல கவனிங்க, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகள்னா பாவம் செய்யறது. நான் தூக்கம்ன்றது விட்டு கொடுக்கிற ஒரு சாதாரண சுபாவம். தூக்கம்ன்றது என்னது? டயர்டா இருக்கு, போப்பா கொஞ்ச நேரம் என்ன செய்வோம்? தூங்குவோம். அது சரி, ஆசையா இருக்கு, இதை சாப்பிடுவோம்.
ஃபாஸ்டிங் நேரத்தில். எந்த நேரத்தில் சொல்லுங்க? சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டிங் போடும் போது தான் வீட்டில் நல்லா சமைச்சு வைப்பாங்க. டெம்டேஷனே பயங்கரமாக இருக்கும். நம்ம ஃபாஸ்டிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிகிட்டே என்ன செய்ய முடியாது. நான் அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பேன். வெளியே வந்தால் அம்மா டேஸ்ட்டாக எதாவது சமைச்சு வச்சுருப்பாங்க. சொல்லுவாங்க, டேய் பொங்கல் செஞ்சு வச்சுருக்கேன்டா. நான் இந்த வாரம் ஃபாஸ்டிங் ஒரு 6 நாள் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன் இந்த யூத் மீட்டிங்காக. எங்கள் அம்மா அன்னைக்குன்னு பார்த்து காலையில் செம்ம டேஸ்ட்டாக புது வெரைட்டியில் பொங்கலை செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஜேம்ஸ் விட மடங்கிறாத, உபவாசத்தை என்ன செஞ்சக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. பிசாசு எப்படி தான் செய்வா, நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு வச்சு சாப்பிடுவானோ, அங்கே போய் நமக்கு என்ன ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். இருக்க முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்தி அன்னைக்கு ஜெயிச்சாச்சு. அல்லேலூயா. சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாம்சம் என்ன செய்யும், நாக்கு மூலமா, கண்ணு மூலமா, சிந்தை மூலமா, கரங்கள் மூலமா, கால் மூலமா. நான் சொல்றேன், மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென். அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருங்க. உங்க மாம்சம் எழும்பும் போது அந்நிய பாஷையில பேசி ஷாபா ராகாதா நம ரபாதா நம, ஏய் மாம்சமே ஓடிப்போ, என்ன செய்யாத, கிரியை செய்யாத. அல்லேலூயா. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதிருங்கள். அப்படி அந்த வசனம் சொல்லுது, ஆவினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். 14ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்படி ஆவியினாலே நீ நடக்கும்போது யாரா மாறுற, தேவனுடைய பிள்ளையா மாறுகிறாய். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம், அந்நிய பாஷையின் வரம் எதற்கு உதவுகிறது? என்னுடைய ஆவியை ராஜாவா மெயின்டைன் பண்றதுக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறதற்கு முதல்ல தேவன் இந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இரண்டாவது, இந்த அந்நிய பாஷையின் வரம் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எடுத்து வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக, அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சொல்லுங்க, எதுக்கு பேசுறானா? எல்லாரும் என்ன பாருங்க, தனக்கே பக்தி விருத்தி. எதுக்கு பக்தி விருத்தி சொல்லுங்க? அல்லேலூயா. சில பேருக்கு பக்தி விருத்தி அடைஞ்சு முக்தி அடைஞ்சு வெளியெல்லாம் என்ன செஞ்சிடும், அடையாளமா வரும். எப்படி அடையாளமா வரும்? பட்டையும் கொட்டையுமா என்ன செய்யும் வரும். உலகத்துல எப்படி வரும்? பட்டையும் கொட்டையும் சட்டையுமா வரும். பக்தி முக்தி அடையும் போது எப்படி வரும்? பட்டை கொட்டை சட்டை, என்ன கலர்லாம் என்ன செஞ்சிடும், மாறிடும். அது அவங்களுக்கு அடையாளம், அவங்களுடைய அடையாளம். பக்தி அப்படியே பரவசமாகும் போது. நான் என்ன சொல்றேன், பக்தி விருத்தி அடைவதற்கு அந்நிய பாஷை தான் கிறிஸ்தவனுக்கு அடையாளம். ஆமென். அல்லேலூயா. உலகத்தானுக்கு வெளிப்புறமான அடையாளம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவனுக்கு அவன் பக்தி விருத்தி அடையணும் அப்படின்னா அதுக்கு அடையாளம் அந்நிய பாஷை. அல்லேலூயா. when you speak in tongues, இந்த வார்த்தையுடைய முழு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அந்த பக்தி விருத்தி என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஓய்கோ டோமியோ. ஓய்கோ டோமியோ சொல்லுங்க, என்ன டோமியா? ஓய்கோ டோமியோ. ஓய்கோ அப்படின்னா என்ன? ஓய்கோஸ் அப்படின்னா வீடு. என்னது சொல்லுங்க? ஓய்கோஸ்னா வீடு. டோமியோ அப்படின்னா கட்டுதல். என்னது? வீடு கட்டுதல். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தன் வீட்டை கட்டுகிறான். என்னத்தை கட்டுகிறான்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் யார் தெரியுமா? தேவனுடைய வீடு. ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். ஆமென். அல்லேலூயா. உங்கள் ஆவி தேவனுடைய ஆலயம்னு சொல்லியிருக்கா? உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம்னு சொல்லியிருக்கா? சத்தமா சொல்லுங்க. எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. சொல்லுங்க. என் உடம்பு, என் உடல், உடம்பு தொட்டு சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. என் உடல் தேவனுடைய ஆலயம். நான் அந்நிய பாஷையில பேசும்போது என் உடலை கட்டி எழுப்புகிறேன். எப்படி எப்படி எப்படி? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே
தனக்கே அப்படின்னா டு himself அப்படின்னும் போது ஆங்கில வேதாகமத்தில் அந்த வார்த்தையை போடுங்க பார்ப்போம். he that speaketh in an unknown tongue edifieth himself. அவன் தனக்கே, தன்னுடைய சரீரத்தை கட்டி எழுப்ப. நான் சொல்றேன், உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் ஓடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க பலவீனங்கள் உங்களை விட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா, அந்நிய பாஷையில் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. சத்தமர அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யார் அதிகமா அந்நிய பாஷையில பேசுறீங்களோ உங்களுக்கு உடம்புல ஒரு வியாதியும் இருக்காது. ஆமென் சொல்லுங்க. ஹோமியோபதி தேவை கிடையாது, அக்கு பஞ்சர் தேவை கிடையாது, அக்கு பிரஷர் தேவை கிடையாது, எதுவும் தேவை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த மெடிசனும் இல்லாம கர்த்தர் உங்களை சுகப்படுத்துறதுக்காகத்தான் அந்நிய பாஷை என்கிற வரத்தை கொடுத்துருக்கிறாரு. அது உங்கள் சரீரத்தை என்ன செய்கிறது? கட்டி எழுப்புகிறது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்நிய பாஷையில் பேசினா ஆவி கட்டப்படும். ஆவி என்னத்துக்கு கட்டப்படும்? அது நல்லா தான் இருக்கு. அல்லேலூயா. உன் சரீரத்தில் தான் பிரச்சனை இருக்கு. ஆமென். சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். ஆமென். உங்க மாம்சத்துக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்யும் போது உங்க மாம்சத்துல ஒரு பலன். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் அதிகமா அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிற ஆட்கள் யாரையாவது சொல்லுங்க பாப்பா, உங்களுக்கு தெரிஞ்சா. எஸ்ஏகே பிரான்சிஸ் அண்ணன் ரொம்ப பேசிட்டே இருப்பார். அவருக்கு 63 வயசு. நீங்க அவரை போட்டோவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு 50 வயசு தான் இருக்கும் போல் இருக்கு, அல்லது ஒரு 40 வயசு தான் இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பரிசுத்தவான் இப்படியே சொல்றாரு, நீ மேக்கப் செட்டே இல்லாமல் நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தார். ஆமேன். நம்மெல்லாம் என்னென்னமோ மேக்கப் போட்டு பார்த்தாலும் கொஞ்சம் வயசான பிறகு என்ன செய்யுது சொல்லுங்க, வயசு ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலே இனி நான் சொல்லுவேன், நீங்க ரொம்ப அந்நிய பாஷையில் என்ன செய்யல, பேசல. அல்லேலூயா. ஆவிக்குள்ள நிரம்பி, அந்நிய பாஷையில் நிரம்பி. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உன் சரீரத்துல சுகம், உன் சரீரத்துல பலன், உன்னுடைய ஃபேஸ்ல கூட அந்த ரேடியன்ஸ் தெரியும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாருங்க, பரிசுத்தவானாகிய மோசேயை நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேவ பிரசன்னத்துல இருந்து இறங்கி வந்தான். நடந்த சம்பவம் என்ன? அவன் முகம் என்ன செய்தது? 80 வயசுல அவனுக்கு என்ன பலன் இருந்ததோ, ஹலோ சத்தமா சொல்லுங்க, 80 வயசுல என்ன பலன் இருந்துச்சோ 120 வயசுலயும் அதே பலன் இருந்துச்சா? மோசே கண்ணாடி போட்டாரா? பாஸ்டர் ஜேம்ஸ் ரோட் தான் கண்ணாடி போட்டுக்கிறாரு 13 வயசுல இருந்து. மோசே கண்ணாடி போட்டுருந்தாரா? சொல்லுங்க. மோசேக்கு ஏன் கண்ணாடி போட தேவைப்படல? அப்ப மட்டும் அவர் சாப்பிட்ட நம்ம சொல்லுவோம், அவங்க எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க ஐயா, நம்ம தான் கெட்ட சாப்பாடு சாப்பிட்றோம். அல்லேலூயா. அவர் நல்ல சாப்பாடுலாம் சாப்பிடல, ஆவியானவரை உள்ளுக்குள்ளே வைத்திருந்தார். அல்லேலூயா. The presence of God, the radiance of the presence of God, தேவ சமூகத்தின் பிரகாசம், அந்த மகிமையின் பிரகாசம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லை? சொல்லுங்க. என் முகம் வெட்கப்பட்டு போகாது. ஆமென். அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்க 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 எனக்குள்ள ஒரு அழகு வரும். ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு சுகம் வரும். ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு பலன் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. வயசே ஆகாது. சொல்லுங்க. என்ன ஆகாது? வயசாகி நான் சாக மாட்டேன், ஆண்டவரா பார்த்து தூக்கிட்டு போயிடு. சில பேருக்கு ஒரு கேள்வி, வயசாகலைன்னா எப்படி சாகிறது? உனக்கு ஏன் அதை பத்தி கவலை? சாகணும்னு ஆண்டவர் பிளான் பண்ணும்போது என்ன செய்வார்? தூக்கிட்டு போயிடுவார். ஆமென். ஏன் வயசாகி இழுத்துக்கிட்டு செத்தாதான் சாவா? ஏன் அப்படியே உட்கார்ந்துருந்து இத்தனை நிமிஷத்துல இத்தனை மணி, எத்தனை பரிசுத்தவான்கள் அப்படி செத்துருக்கிறாங்க தெரியுமா? நல்ல பலனா இருந்து சொல்லுவாங்களா, ஆண்டவர் வந்து சொல்லுவார் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, மகனே இத்தனாம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு உன்னை என்ன செய்ய போறேன்? எடுத்துக்கொள்ள போறேன். வீட்டுக்கு சொந்தக்காரன் சர்ச்சில் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிட்டு எல்லாரும் வந்து உட்காந்துருக்க. 4 மணிலேருந்தே ஆராதனை ஆரம்பிக்குமா. பரிசுத்தவான்கள் பல பேர் இப்போ ரீசெண்டாக சேர்த்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. போன வருஷம் அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் சொல்லி எல்லாருக்கும் அவருக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாட சொல்லிட்டு அப்படியே சேர்ல உட்காந்து எல்லாரையும் பிளஸ் பண்ணிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே பட்டுன்னு மேலே போன பரிசுத்தவான்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படிலாம் சாவணுன்ற எண்ணமே இல்லையா? அபிஷேகத்தை பயன்படுத்துங்க, உங்களுக்கு வியாதியே வராது. ஆமென் சொல்லுங்க. இனி நான் வியாதியோட வாழ மாட்டேன், தோல்வியோட வாழ மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய சரீரத்தை பலப்படுத்துகிற ஆவியானவரை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய சரீரத்துக்குள்ள சுகம், பலன், ஜீவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமா இம்பார்ட் பண்ணப்படுகிறது. ஆமென்.
அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க 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 என்னுடைய சரீரத்துக்குள்ள ஒரு பெலன், புது பெலன், உங்களோட செல்ஸுக்குள்ள பெலன், உங்களுடைய மைண்ட் ஃபுல்லா ரினியூ ஆகி உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வான ஒரு சிந்தையை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால உறுதியா சொல்ல முடியும், நிச்சயமாகவே ஆண்டவர் அதை செய்வார். நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, எனக்கு ஒரே ஒரு செஷன் தான் மெசேஜ், மீதி நாள் 3 நாள் எனக்கு வர்ஷிப் டைம். கடைசி நாள் எல்லாருக்கும் ஷால் போத்துனாங்க. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எல்லாருக்கும் ஷால் போத்துனாங்க. முதல்ல அந்த ஸ்தாபனத்தோட ஃபவுண்டர் எல்லாம் பீன்னு விசில் வச்சு ஷால் போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு, அப்படியே விசில் சவுண்ட்லாம் என்ன செஞ்சிச்சு, குறைஞ்சிச்சு. கடைசியில் எல்லாருக்கும் ஷால் போட்டு முடித்த பிறகு கடைசியாக கெஸ்ட் ஸ்பீக்கர் 2 பேர், நானும் இன்னொரு அண்ணனும். என்னை கூப்பிட்ட போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அங்கே என்ன விசில் தெரியுமா பறந்துச்சு, அடிச்சு பட்டையை கிளப்புறாங்க பயலுக. எனக்கு அவர் மூஞ்ச பார்க்குற, அவங்க ஃபவுண்டர் மூஞ்ச அப்படி பார்க்குறாரு. ஏன்னா அவரை விட பயங்கர சவுண்ட் என்ன செய்யுது. நான் விளையாட்ட சொல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த 6 நாட்கள் நான் ஆவியானவரோடு நடந்ததை உங்களுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள ஆவிக்குள்ள நிரம்பி ஜோமனிட போய் நான் என்ன செஞ்சாலும் உங்க பிரசன்னம் தொடரணும் ஆண்டவரே பிள்ளைகளை. ஆமென். என்னால் நிச்சயமா சொல்ல முடியும், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க இருதயத்தை தேவனுடைய அன்புக்கு நேராய் திருப்ப ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஆவியானவரோட நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த அழகே அழகு. ஆமென். அந்த பியூட்டியே பெருசு. ஆமென், ஹல்லேலூயா. when you spirit filled life, ஆவிக்குள்ள நிரம்பின ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்க, அதுல நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க, வெற்றியா நடப்பீங்க, தோல்வியா நடக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்களை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க தான் சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்பீங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் போய் நின்ன கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது. எனக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் பெரிய பெரிய சாதனையாளர்கள், சாம்பவான்கள் வந்த இடம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா அவரோடு கூட ஓரத்தில் ஒதுங்கி நின்று அந்த அபிஷேகத்தை, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தனியா ஒரு மூலையில உட்கார்ந்து கர்த்தர் ஆராதித்து கொண்டிருந்த அந்த அபிஷேகத்தை அனுபவித்து கொண்டிருந்த தாவீதுக்கு முன்பாகத்தான் கோலியாத் விழுந்தான். ஆமென், ஆமென். சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், சாமுவேலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா பயன்படுத்தப்பட்டவன், அபிஷேகத்தை பயன்படுத்தியவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பயன்படுத்தப்பட்டா? தாவீது தான் பயன்படுத்தப்பட்டான். ஏன் பயன்படுத்தப்பட்டான்? கர்த்தர் தன்னுக்குள்ள கொடுத்திருந்த அந்த அபிஷேகத்தை அக்னாலஜ் பண்ணிக்கிட்டே இருந்தான். பழைய ஏற்பாட்டில் அந்நிய பாஷையே கிடையாது. அப்பயே அவன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது பாடி 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 கஷ்டப்பட்டு. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அந்நிய பாஷை வரத்தை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு அதாவது எப்படி சொல்றேன்னா, நீங்க உங்க சிந்தைக்குள்ளேயே இல்லாம அந்நிய பாஷை பேசலாம். ஆமென். நீங்க உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே அந்நிய பாஷை பேசலாம். ஆமென். டிரைவிங் பண்ணிக்கிட்டே அந்நிய பாஷை பேசலாம். வாயை திறந்தே பேசணும்னு அவசியம் இல்லை, உள்ளுக்குள்ளார போய்கிட்டே இருக்கலாம். ஆமென். flowing in the spirit of God. அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி உள்ள போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய வல்லமை கரை புரண்டு ஓடுகிறதை அனுபவிப்பீங்க. நான் சொல்றேன், you are going to receive healing and blessings in your body. Amen. உங்க சரீரத்தை ஆண்டவர் கட்டுவார். உங்க சரீரம் கட்டப்பட்டுருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள பலன், தேவையில்லாத செலவு வராது, நஷ்டம் வராது, உங்களுக்கு காத்திருப்பு இருக்காது. கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். ஆமென். நம்ம சபையில குழந்தை இல்லாம ராதிகான்னு ஒரு சகோதரி 2 வருஷத்துக்கு மேல வந்துட்டு இருந்தாங்க. நானும் என்னென்னமோ ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. கடைசியில் ஒரு நாள் அபிஷேக ஆராதனை. அந்த அபிஷேக ஆராதனையில் அவர்களுக்காக தலையில கை வச்சு ஜெபிக்கிறேன். நடந்த சம்பவம் என்ன? அவங்களுக்குள்ள இருந்து ஒரு பிசாசு என்ன செஞ்சுது, வெளியே போச்சு. வெளியே போன அடுத்த நிமிஷம் அவங்க அபிஷேகம் பெற்றாங்க அந்நிய பாஷை அடையாளத்தோடு. அடுத்த மாசம் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. நான் சொல்றேன், தடை பண்ணுகிறவன் சத்துரு, ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். அபிஷேகம். ஆமென். அனாயிண்டிங் blesses you. அனாயிண்டிங் உங்களுக்குள்ள வரும்போது உங்கள் சரீரங்களை தேவன் கட்டுகிறார். உங்க சரீரங்களை எங்க டேமேஜ் இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. டேமேஜ் எங்க இருக்கு? செல் ரிப்பேர் தெரப்பி ஆண்டவர் வச்சிருக்கிறார் நம்ம வாயிலேயே. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. மெடிசின் இல்லாம செல் ரிப்பேர் தெரப்பி வச்சிருக்கிறார். ஆமென். செல் ரிப்பேர் தெரப்பின்னா இது நினைச்சுக்கிறாதீங்க, இந்த செல்போன் இல்ல. செல்ஸ்ன்றது நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அணுக்கள், அந்த அணுக்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. ராபா ஷாந்தாரா. கர்த்தர் அப்படி நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவன். இதுக்கு தான்
அந்நிய பாஷையின் வரம். ஆமென். அந்த வல்லமை உங்க சரீரத்துல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. மூன்றாவது எதற்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்நிய பாஷை வரத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்தார்? ரோமர் 8:26-27 அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 8:26-27 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தையை, ஆனால் அந்த இடத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கோட் பண்ண விரும்புகிறேன். வாசிங்க பாப்போம். அந்தபடியே ஆவியானவரும் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இங்க ஆங்கிலத்துல பாருங்க, the spirit also helpeth our infirmities. என்னது infirmities என்கிற இந்த வார்த்தையை நீங்க ஹோல் பைபிள்ல எங்க போட்டு பார்த்தாலும் பலவீனம் அப்படின்ற இடத்துல சிக்னஸ்க்கு வருது. எதுக்கு வருது? சிக்னஸ். ஆமென். கடந்த வாரத்தில் யூத் மீட்டிங் கிளம்பி காரில் உட்காந்துருக்குறோம். நான் அந்நிய பாஷை பேசிட்டே போயிட்டு இருக்கிறேன். என் மனைவி திடீர்னு காலை தூக்கி இப்படி காட்டுற, கட்டவரலை காட்டி, இந்த கட்டவரல் பயங்கரமா எரியுதுப்பா, வலி தாங்க முடியல, எரிச்சல் அதிகமா இருக்கு இந்த கட்டவரல்ல. நான் அப்படியே கார் ஓட்டிட்டு அந்த கட்டவரல கையை இப்படி வச்சு ஒரு அமுக்கு சொன்னேன், இயேசுவின் நாமத்துல பலவீனப்படுத்துகிற ஆவியே ஓடிப்போ அப்படின்னு. நம்ப மாட்டீங்க, எனக்கே நம்ப முடியல. ஏன்னா அடுத்த நிமிஷம் சொல்ற எரிச்சல் என்ன செஞ்சிருச்சு? வெரி நெக்ஸ்ட் செகண்ட் ஆவியானவரோடு நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், இன்ஸ்டன்ட் மிராக்கிள்ஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியும் உங்க லைஃப்ல. நீங்களே ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே தெரியுமா? உங்களுக்கு பலவீனங்களை பிசாசு கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது அந்த பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக முடியாத அந்த அபிஷேகம், இதுவரைக்கும் பெறாதவங்க அந்த அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்க போறீங்க. ஆமென். you are going to long for that anointing. நீங்க கேட்டிங்கனாலே கொடுத்துருவார். ஆமென். அதுல பெரிய மிராக்கிள் என்னன்னு கேட்டா, நான் ஃபாஸ்டிங் போட்டால் தான் தருவார், அதெல்லாம் கிடையாது. you shall receive Holy Spirit. ஆமென். if you believe in God, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். ஞான ஸ்நானம் பெறுங்க, ரட்சிக்கப்படுங்க, கர்த்தர் அபிஷேகிப்பார். ஒருவேளை ஞான ஸ்நானமே பெறாதவங்களையும் கர்த்தர் அபிஷேகிப்பார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் உடனே ஞான ஸ்நானம் எடுத்துட வேண்டியதான். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால நம்ம நிரப்பி நமக்கு சுகத்தை அதில் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பயன்படுத்தாட்டி பெற்றுக்கொள்ள முடியாது. வீட்டில் மாத்திரை பாக்ஸ் வச்சிருக்கிறது பெருசு இல்லை. மாத்திரை எடுத்து வாயில் என்ன செய்யணும்? போட்டாதான் சுகம். ஆமென். வரத்தை பெற்றுக்கொண்டது பெருசு இல்லை. எதை பண்ணணும்? அந்த வரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். ஆமென். அனல் மூட்டி என்ன செய்யணுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 9 வரங்கள்ல ஒரே ஒரு வரத்தை மட்டும்தான் நீங்களா என்ன செய்ய முடியும்? அனல் மூட்ட முடியும். வேற எந்த வரத்தையும் என்ன செய்ய முடியாது. யாராவது போய் சுகத்தை அனல் மூட்ட போகிறேன் அப்படின்னு பண்ண முடியுமா? முடியாது. அனல் மூட்டினா அது வராது சுகம்லாம். அல்லேலூயா. அந்நிய பாஷை வரத்தை மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? தீமோத்தேயுக்கு சொல்லும்போது பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே கொஞ்சம் அந்நிய பாஷையில நீ கம்மியா பேசுற மாதிரி தெரியுது, அதனால என்ன பண்ணு? நல்ல என்ன செய்? பேசு. அல்லேலூயா. நீங்க பைபிள்ல பவுல் எங்கேயாவது பலவீனப்பட்டதா பார்த்துருக்கீங்களா? பைபிள்ல எனி பிளேசஸ், ஏதாவது ஒரு இடம் பவுல் பலவீனப்பட்டான், பவுல் வியாதிப்பட்டு மரணத்திற்கு நேராக இருந்தான், பார்த்துருக்கீங்களா? ஹலோ, பார்த்துருக்கீங்களா? சரி, நமக்கெல்லாம் தேள் கொட்டினாலே என்ன ஆயிடுது? நெடி ஏறிடுது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், பவுல் நெருப்புல குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. விறகை எடுத்து நெருப்புல போடுறதுக்கு ரெடி ஆகும்போது ஒரு விரியன் பாம்பு அப்படின்னா கட்டு விரியன் அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. யாருடைய கையை கவ்விக்கிருச்சா? பவுலுடைய கையை. கடிச்சிட்டு போகல. எப்படி? அந்த பாம்பு கடிச்சிட்டு போல என்ன செய்து கொண்டது? கடிச்சிட்டு போனா கூட ஏதோ கொஞ்சம் விஷத்தை இறக்கி இருக்கும், பவுல் தப்பிச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஆனா கவ்வி கொண்டது அப்படின்னா விடவே மாட்டேன், முழு சரக்கையும் இறக்குற வரைக்கும் அப்படின்னு பிடிச்சிருச்சு. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய, இவன் கையை தூக்குறான், கையில பாம்பு என்ன செய்யுது? கடிச்சுக்கிட்டு தொங்குது. அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் போல சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் கடல்ல தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். சொல்லுகிறாங்க, இவன் சத்தியமா கெட்ட மனுஷன் போடுறா. இவன் பாம்பு கடல்ல இருந்து தப்பிச்சு, அப்பதான் கரைக்கு வர்றாங்க. கடல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டான், கரையில பாம்பு இவன் என்ன செய்யல? விடல. இவன் மோசமான கொலைபாதகம் போல.
அதனால பழி இவனை தீர்த்து விட்டது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நடந்த சம்பவம் என்ன? அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, அதாவது மத்தவங்களுக்கெல்லாம் பாம்பா தெரிஞ்சது, பவுலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுதா? நமக்கெல்லாம் பூச்சியே பாம்பா தெரியுது. நம்மெல்லாம் பள்ளி வாழை பார்த்துட்டே பாம்பு போகுது அப்படின்னுவோம். அங்க பாத்தீங்கன்னா அரணா இல்லாத பள்ளி என்ன செஞ்சிட்டு இருக்கோம், போயிட்டு ஐயோ அப்பா 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 பாம்பு போயிட்டு இருக்குது. அங்க வெறுமன கயிறு தான் இருக்கும். கயிறை பார்த்துட்டு ஐயோ பாம்பு நம்மளால கத்துவான். அவன் பாம்பை பார்த்தான், பூச்சியை இப்படி உதறினானா அது எங்க விழுந்துருச்சா? தீயிலே உதறி போட்டு, தீயிலே உதறி போட்டு தீங்கும் அடையாதிருந்தான். அந்த வசனம் சொல்லுகிறது ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, இவன் இப்ப செத்துருவான் அப்படின்னு. அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு, நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராதிருந்ததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். உலகம் ஒண்ணு நம்மள ரொம்ப நல்லவன் சொல்லும், இல்லாட்டி ரொம்ப கெட்டவன் சொல்லும். நார்மலா வைக்கவே வைக்காது. அல்லேலூயா. புகழ்றவனை பாருங்க, எப்பயுமே ஒண்ணு நம்மள கெட்டவன், இவன் மாதிரி கொலைபாதகம் கிடையாதுன்னு, இல்லாட்டி இவன் தான் கடவுள் அப்படின்னு. ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? பவுல் அத ரகசியத்தை சொல்றார் 1 கொரிந்தியர் 14. என்ன ரகசியம் தெரியுமா? அந்த 14ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். சொல்லுங்க, என்ன பண்றாராம் அவரு? அதிக பாஷைகளை பேசுறதோட ரகசியம் என்ன தெரியுமா? என்ன பண்ணாலும் உன் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும், உனக்கு விஷமே கொடுத்தாலும் ஏறாது. ஏன்னா அபிஷேகம். ஆமென். when you are fully empowered by the Holy Spirit of God, when you are built up in the Holy Spirit of God, உன்னுடைய சரீரம் ஓய்கடோமியோ கட்டப்பட்டால், யாரோட கட்டப்பட்டால்? ஆவியானவரோடு இணைந்து கட்டப்பட்டால் உன்னுடைய ஆலயத்தை ஃபுல்லா புல்லட் ப்ரூஃப் ஆக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புல்லட் ப்ரூஃப் பாடி வேணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. வெளியவே தெரியாது. ஆமென். நமக்கு போடுற ஹோலி ஸ்பிரிட் ப்ரூஃப் வெளியே என்ன செய்யாது, தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள எந்த ஆயுதமும் தாக்க முடியாது. ஆமென். அதனாலதான் நம்ம இந்த தடவை வாக்குத்தத்தம் கூட, வாய்த்திடாதே செயல்படாதே எதிராய் வரும் ஆயுதங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் என்னோடு கூட தேவ ஆவியானவர் இருக்கிறார். தேவ ஆவியானவர் என்னுடைய இன்ஃபர்மிட்டிஸ்ல, சிக்னஸ்ல எனக்கு உதவி செய்கிற ஆவியானவர். அல்லேலூயா. பவுல் கடைசியில சாகவே மாட்டான் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கழுத்து அறுத்துட்டாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு பலவீனமும் கிடையாது. சுதந்திரமா ஒரு வீட்டில் இருந்து என்ன செஞ்சுட்டு இருந்தானா? சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்தான். கடைசியில் ஒரு நாள் ராஜா பார்த்தான், இந்த பவுல் இருக்க என்ன செஞ்சுட்டே இருக்கான், சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கான், பேசாம கழுத்தை என்ன செஞ்சிருவோம், கட் பண்ணிடுவோம். ஒரு நாள் வந்தது, ஆண்டவருடைய நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கிற நாள். அதுதான் பவுல் எதிர்பார்த்த மிகவும் சந்தோஷமான நாள். அல்லேலூயா. அன்றைக்கு காலையில பவுல் தன்னுடைய ரூமுக்கு ஆட்கள் வர்ற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. பவுல் அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தானா. அந்த பவுலை கூட்டிட்டு போறதுக்காக வந்த போர் சேவகன் வந்து கதவை தட்டினான். பவுல் அந்த முகத்தை அப்படி திரும்பி காட்டும் போது அந்த போர் சேவகன் பார்த்தானா, இதுவரை எந்த நபருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பிரகாசம் அவனுடைய முகத்துல. அல்லேலூயா. இது வரைக்கும் பல பேரை வெட்டுறதுக்கு கூட்டு போயிருக்கான் அவன். எல்லாம் என்ன செய்வான், அட பாவி பல வந்துட்டியா எனக்கு ஒண்ணு கூட்டு போறதுன்னு புலம்புவான். ஆனா பவுல் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல அவன் போற வழியில கேட்டான் பவுல்கிட்ட, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, ரகசியம் என்ன? அப்ப சொன்னா, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. சொன்னா, இயேசு உனக்குள்ள இருந்தா சாவை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டானா. வெட்ட கூட்டிட்டு போனவன் அவனை விட்டுட்டான். பவுலை கொண்டு போய் பவுலை வெட்டிட்டாங்க. அந்த வெட்டினவன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. யாரு கூட்டிட்டு போனானோ அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் கடைசியா சொன்ன ஸ்டேட்மெண்ட், பவுலின் முகத்தில் இருந்த பிரகாசம் என்னை இயேசுவுக்கு நேராய் நடத்தியது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் எனக்குள்ள இருந்த, ஆவியானவர் எனக்குள்ள இருந்த, அந்நிய பாஷையில நான் பேசி ஜெபிக்க 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 அவருடைய வல்லமை எனக்குள்ள கடந்து வருகிறது, என்னை பிரகாசம் அடைய செய்கிறது, என்னை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அபிஷேகம் எனக்குள்ள வேணும்னு நினைக்கிறீங்க?
மீதி காரியத்தை அடுத்த வாரம் சொல்றேன். இப்ப அந்த அந்நிய பாஷையில் நிரம்பி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ ஆவியானவரோடு இணைந்து கொள்வோமா? ஓராபா ஷகதனமோ தரலபதன ஷந்தரலகதனமோ தேமன ஹாசியங்கந்தரலகதனமோ ஷந்தரலபதன. இதுவரை அபிஷேகம் பெறாதவர்கள் தேவ சமூகத்துல இந்த அபிஷேகம் எனக்குள்ள வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து முன்னாடி வாங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். மற்றவங்க எல்லாம் பின்னாடி போயிருங்க கொஞ்சம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ள வேணும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் வரத்தை பெற்று நல்லா முன்னாடி வந்துருங்கய்யா. தொங்கு ரஹசேகதனமோ ஷந்தரலபனா. குழந்தைங்க அபிஷேகம் பெறணும்னா முன்னாடி வாங்க, இல்லைன்னா அபிஷேகம் பெற்றவங்க பின்னாடி போயிருங்க. ராபா ஷந்தரா வாங்க வாங்க, வெட்கப்படாதீங்க தயவு செய்து வாங்க, உங்களுக்கு ஜெபிக்க போறேன். தங்கச்சி ராபா ஷந்தரா லகதனமோ ராபா ஷந்தரா லகதனமோ ராபா ஷந்தரா லகதனமோ ஷியந்தரா லகதனமோ தேசகந்தனமோ ஷியந்தரா லபதனமோ அந்தரா லகதனா. God wants to fill you with this anointing. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தினால் வல்லமையினாலும் நம்மை நிரப்பும்படியாய் விரும்புகிறார். Amen. 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 Jesus, Jesus, Jesus. O Rabba Shandara Lagadana Mo Shandara Lagadana Mo Shandara Lagadana. O Rabba Shatana Mo Rahasyantara Lagadana Mo De Manahantara Lagadana. என்ன பாருங்க, என்ன பாருங்க, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரா? ஆமென். நீங்க நேசிக்கிறத விட அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். கேட்டா கொடுத்துருவாரா? இது எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்க ஃபெய்த்ல தான் இருக்கு. அனாயிண்டிங்க நீங்க கேட்டு அவர் அதுக்கப்புறம் தான் கொடுக்க போறாருல்ல. அனாயிண்டிங்க நீங்க ரிசீவ் பண்ணிக்க போறீங்க இப்ப. ஆமென். ஆல்ரெடி he is willing to give, he is here to give you. அவர் இங்க இருக்கிறார், உங்களுக்கு கொடுக்கிறதுக்காகவே இருக்கிறார். நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா ஃபெய்த்ல அதை என்ன செய்ய போறீங்க? எடுத்துக்கொள்ள போறீங்க. you are going to touch the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க தொட்ட உடனே இப்போ நம்ம ஆராதிக்கிற நேரத்தில் உங்கள் மேலே ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வரும். ஆவியானுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே தெரியும். ஒருவேளை ஃபீலிங்காக தெரியலாம். காற்று உங்கள் மேலே பட்டால் உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்குமோ அதே போல் தேவ ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம் உங்களுக்குள்ளே அசைவாட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருதயம் நிரம்ப ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவன் தந்துள்ள வரத்தின்படியே பேச துவங்கினார்கள். எப்படி? they started speaking in tongues. ஆமென். அவங்க தான் பேச தொடங்கினாங்க. ஆவியானவரா வந்து நாக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு? தொட மாட்டார். உங்களுக்குள்ள அந்த மொழி வந்துடும். நீங்க வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அந்த பாஷையை தந்துடுவாரு. நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு பாஷா கதை ஒருவேளை சில சமயம் கக கக அப்படி வரும். சில நேரம் வெட்கப்படக்கூடாது. முதல்ல என்னன்னு கேட்டா இங்க தேவ சமூகத்துல வெட்கப்படக்கூடாது. நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு சுதந்திரவாளிகள். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கேட்டாலே தந்துடுவார். அழுவணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்பா கிட்ட கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஆமென். சில பிள்ளைங்க உரிமையா மிரட்டியா வாங்கிக்க கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு. அல்லேலூயா. சில பிள்ளைங்க தான் அழுகாச்சி போட்டு என்ன செய்யறது? வாங்குறது. நம்ம அப்பா ரொம்ப நல்ல அப்பா, எப்படி கேட்டாலும் கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. ஆக மொத்தம் நீங்க வாங்கிட்டு தான் போக போறீங்க இங்க இருந்து. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்ற ஜெபத்தை என்னோடு கூட சொல்லுங்க. நான் சொல்ற ஜெபத்தை என்னோடு கூட சொல்லுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். என்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். கல்வாரி சிலுவையில நீர் எனக்காக இரத்தம் சிந்தி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எனக்காக வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் அனுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள் ஏற்றுக்கொள்ள, அவர் எனக்குள் வாசம் பண்ண என் நாவை என் வாயை திறந்து கொடுக்கிறேன். என் ஆத்துமாவை, என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆவியை திறந்து கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாரும். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாரும், என்னை நிரப்பும். என்னை நிரப்பும் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டுட்டார். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். உங்களுக்குள்ள தேவனுடைய வரங்கள், உங்களுக்குள்ள பரிசுத்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க துதிக்க 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 ராபா ஷகதன மரகதன பௌ ஷகதன பௌ ராபதன
Uraba Shandara Lagadana ma Rabadana mo Shandara Lagadana. Uraka Sankantana mo Raba Shandara Lagadana. In the name of Jesus. Oh Rabba Shaga Bada Ragadana mo Shandara Lagadana ma. ஒரு தெய்வீக வல்லமை உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இறங்குவதாக. Right now in the name of Jesus. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஓ ரபா ஷந்தரா லகதனமோ ரபா ஷந்தரா லபதனா ஓ ரமதனமோ ஷபதனமோ ரகதனமோ ஷபபமா ரகபபனா ஓ ரமா ஷந்தரா லகதனமோ ஷந்தரா லகதனா ஓ ரபா ஷந்தரா லகதனமோ ரபதனா to raba shagadara barabo shandara labana. Receive the anointing of God. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். Rekamana Shandara la Uraba Shandara Lagadana mo Shandara Labana. Vallamai 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 Shaka Tanamo Rabadana mo Shabarabana ma Raba Shabana Barabadana mo Shabadana. விடுதலையோடு 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 கூட Uraba Shandara Lagadana mo Shandara. விடுதலை பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் வல்லமை வல்லமை எங்களை நிரப்பட்டும். Shagadara Gadara Gadara Gadana Uraba Baba Shabarabana mo Shandara Labadana Uraba Shandara mo Rabadana Uraba Shandara Labadana Urakakakata Rabo Shab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 a Urababababa Shamadara Labadana mo Shabababana. ஓ கர்த்தர் உங்களுக்கு பாஷைகளை கொடுக்கிறார். பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு பாஷைகளை கொடுக்கிறார். ஓ ரஷாந்தர லகதர கதன mo Shandara Lagadana Uraba Shandara Lagadana mo Rabadana. பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு பாஷைகளை கொடுக்கிறார். Uraba Shababababa Rakababa Shandara Lagadana Uraba Shandara Lagadana mo Rabadana. வல்லமை 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 வல்லமை. Receive the anointing of God. Oh Rabba Shandara Lagadana. Receive it, receive it, receive it. Rabba Shandara Lagadana mo Rabba Rababana Shibana mo Rebele Barabana Maudrala Rebele Balabara mo Shibere Balabara Barabana Rebele Banamo Shandara Libera Banamo Libina Maura Balagadana mo Shandara la Urama Shandara Lagadana mo Uraba Shandara Lagadana O Rika Maka Sakamono Dirabana Shandara. இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இப்பொழுதே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுவதாக. ரபா ஷந்தரா லகதனா ஓ த ரபா ஷங்கதா ரபதனா மோ ஷந்தரா ஓ ரபா ஷந்தரா power of God. Receive the power of God. ஓ ரபா ஷந்தரா லபதனா ஓ ரபா ஷந்தரா லபனா. ஓ விசுவாசத்தினாலே ஓ அந்நிய பாஷைகளில் பேசுவார்கள். ஓ ரபா ஷந்தரா லகதனா. சந்தேகப்படாதீங்க சந்தேகப்படாதீங்க. விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஓ ரபா ஷந்தரபனா ஓ ரபாதனா சபாரகா. ஒரு மாற்றம். கர்த்தர் ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். ஓ ரபா ஷந்தரா லகதனமோ ரபா. நீ வேறு மனுஷன் ஆவாய். ஓ ஷகதரா லபதனமோ ரா ரிபி ஷமதனமோ ரபனா. Right now ஓ என் விசுவாசிகளுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். Do raka baka sakapana karaka uraba shankantara labana. Oh shabadana baudarana. விடுதலையோடு விட்டு கொடுங்க விடுதலையோடு விட்டு கொடுங்க. ஓ ரபா ஷந்தரா லகதனா ஓ ரபா ஷந்தரா லா ஓ ரபா ஷந்தரா லகதனா உஷிகா மகரோகோ சிமனோகோ மனா ஓ ரிமிஷகோ தனமோ ரபனா ஓ ரிபிஷகா மதரகா பாபா பாபா ஷபாபா ஓ ரிபிஷபரகா பாபா பாபா மனா தோரோ ஓ ரபா ஷந்தரா லகதனா ஓ ரபா ஷந்தரா லகதனா ஓ ரபா பாபா na ஓ ரிபிஷகா பாபா பரகா பந்தரா திஷகதரா லபா. Receive it. Receive it. Oh Rabba Shandara Lakatanamo Rabba Shandara Sakamana Oh Rishikampana Haha Oh Riba Shankantara Lakadana Oh Rabba Shankantara Labana Oh Rabba Shandara Lakatanamo
நடக்கும். என் இதயத்தை